வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பொதுத் தேர்தலில் கணிப்புகள் எதிர்வு கூறிய பெருவெற்றியில் பாஜகவுக்கு அடி. எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகம் முன்னேறிய காங்கிரஸ் கூட்டணி. தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி. அண்ணாமலை, தமிழிசை உட்பட பாஜகவின் சகல வேட்பாளர்களும் தோல்வி. இந்திய தேர்தல் முடிவுக்கு பின்னர் முக்கிய அறிவிப்புக்கு தயாராகும் ரணில். அரசு தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தீவிரம். வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க கூடாது. மனோ கணேசன் அதிரடி கருத்து. இலங்கையில் காலநிலை சீர்கேட்டுக்கு இதுவரை 26 பேர் பலி. பல இடங்களிலும் இன்னும் தணிவுக்கு வராத வெள்ள நிலவரம். மேற்குலக ஆயுதங்களால் அளிக்கப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தொகுதி. உக்ரைனுக்கு பயிற்சி வழங்கும் பிரெஞ்சு ராணுவம் தாக்கப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பொதுத் தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் வெளியான கருத்து கணிப்புகளில் இந்த தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பெரு வெற்றி பெறும் என அனைத்து கருத்து கணிப்புகளிலும் தெரிவித்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜகவின் பெரு வெற்றி குறித்த கணிப்புகளை இன்றைய தேர்தல் முடிவுகள் பொய்யாக்கியுள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் பாஜக 350க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகளில் குறிப்பிடப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கும் கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. தற்போதைய நிலையில் பாஜக கூட்டணி 300க்கு உட்பட்ட தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும், ஏனைய கட்சிகள் 17 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இந்த தேர்தல் பாஜக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் எனவும், இந்தியா கூட்டணி 150 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் வந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் இந்த கணிப்புகளை பொய்யாக்கியுள்ளது. குறிப்பாக பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் உட்பட்ட மாநிலங்களில் அந்த கட்சிக்கு படுதோல்வி கிட்டியுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை தமிழகம் மற்றும் இந்தியா தழுவிய நிலையில் வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவுகள் குறித்து எமது சென்னை கலையகத்தில் இருந்து அரசியல் ஆய்வாளர் ஐயநாதன் வழங்கிய கருத்து. இன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தலுக்கான இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இன்று மாலை 6:30 மணி நிலவரப்படி பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 292 இடங்களில் முன்னிலை மற்றும் வெற்றிகளை பெற்றுள்ளன. காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 234 இடங்களில் முன்னிலை மற்றும் வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இன்னமும் பல இடங்களில் குறைந்த வித்தியாசத்தில் வாக்கு எண்ணிக்கை இப்படியும் அப்படியுமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இறுதி நிலவரம் மாறலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காங்கிரஸ் கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதுபோலவே கேரளத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு காங்கிரஸ் கட்சி மிக அதிகமாக 16 இடங்களிலும், மொத்தம் உள்ள 20 தொகுதிகளில் 16 தொகுதிகளிலும், பிறகு பாஜக ஒரு இடத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்தவரை பாஜக 18 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. மராட்டியத்தில் 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும், 20 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் சிவசேனா கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களில் எல்லாமே ஸ்பிளிட் வேர்டிக்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரு தரப்பிற்குமான வாக்குகளாகவே விழுந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி அதிகமாக 80 இடங்களில் 43 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. பாஜக அங்கே பெருத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கூட அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கடந்த முறை நாடாளுமன்றத்தில் 54 தொகுதிகளை பெற்றிருந்தது. இப்பொழுது 99 தொகுதிகள் வரை அது வென்றிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து தாங்கள் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாகவும் அரசமைப்பை காட்டக்கூடிய மக்களினுடைய அந்த எண்ணங்களை பிரதிபலித்து செயல்பட போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் வாய்ப்பு பாஜகவிற்கே இருந்தாலும்
இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயலும் என்ற அடிப்படையிலான ஊகங்களும் வெளியானதை அடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் நாளை கூடும்போது கூட்டணி கட்சிகளுடன் பேசி இந்த விடயத்தில் முடிவு எடுக்கப்படும் என காங்கிரஸ் பிரமுகர் ராகுல் காந்தி இன்று மாலை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியா மேலும் அரசியல் சாசனத்தை காக்க இந்தியா கூட்டணி போராடியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக வெளியாகிய பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைக்கப் போகும் தரப்பு குறித்த விவரங்கள் இன்று இரவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்திய பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் களம் இறங்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்ற நிலையில் பாஜக கூட்டணியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் தோல்வியடைந்துள்ளனர். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய 40 தொகுதிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு 39 தொகுதிகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியிருந்தது. இதன் பின்னணியில் இந்த தேர்தலில் 4 முதல் 5 ஆசனங்களை அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிடம் திமுக இழக்கும் என கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியுள்ளது. அந்த வகையில் முக்கிய வேட்பாளரான தயாநிதி மாறன், துரை வைகோ, கனிமொழி, கார்த்திக் சிதம்பரம், தமிழிச்சி தங்கபாண்டியன், தொல் திருமாவளவன், விஜய் வசந்த் ஆகியோர் வெற்றியை தனதாக்கியுள்ளனர். தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட சௌமியா அன்புமணியும், கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட குமாரகுரு ஆகியோர் மாத்திரமே திமுகவிற்கு சவால் மிக்கவர்களாக காணப்பட்டிருந்தனர். இதனை தவிர அண்ணாமலை போட்டியிட்ட கோயம்புத்தூரிலும், பொன் ராமகிருஷ்ணன் போட்டியிட்ட கன்னியாகுமரியிலும் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பெற்ற போதிலும் திராவிட முற்போக்கு கழகத்தை தோற்கடிக்க அவர்களால் முடியாது போயுள்ளது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பின்னடைவை சந்தித்துள்ள அதேவேளை மத்திய சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, புதுச்சேரி, ராமநாதபுரம், தேனி, திருவள்ளூர், திருநெல்வேலி, வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை பின்தள்ளி பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை பெற்றுள்ளது. டிடிவி தினகரன் தேனியிலும், ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்திலும் போட்டியிட்ட போதிலும் அவர்களால் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை பெற முடியாது போனது. நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவகங்கையில் போட்டியிட்ட எழிலரசி, மயிலாடுதுறையில் போட்டியிட்ட காளியம்பாள், வடசென்னை அமுதினி, பெரம்பலூரில் போட்டியிட்ட ஆர் தேன்மொழி, தென்காசியில் போட்டியிட்ட இசை மதிவாணன், தஞ்சாவூரில் போட்டியிட்ட ஹூமயூரன் காபீர், தூத்துக்குடியில் போட்டியிட்ட ரொவினா ரூத் ஜோன் ஆகியோர் 10 வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வந்த நிலையில் ஊடகங்களை சந்தித்த தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 400 இடங்கள் என்று கூறிய பாஜகவிற்கு ஆட்சியை அமைக்க போதுமான தொகுதிகள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். பாஜகவின் பணபலம் எடுபடவில்லை எனவும் பாஜகவின் கனவு பலிக்கவில்லை என கூறியுள்ள மு.க. ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாகிய பின்னர் இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயற்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பாடமும் படிப்பினையும் கிடைத்திருக்கின்றது என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவந்துள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அதிமுக அதிகார பலம் படைத்தவர்களின் நிழலில் மக்கள் நலனையும் மாநிலத்தின் பெருமையையும் இழக்காமல் பதவி என்பது தம்மை பொறுத்தவரை மக்களுக்கு பணியாற்ற ஒரு பாதையே தவிர அனைத்து நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியல் களம் ஆடுவோம் என்பதை இந்த தேர்தல் உலகிற்கு உரைக்க சொல்லியுள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் சிவசேனை அமைப்பினர் பட்டாசு கொளுத்தி வெற்றியினை கொண்டாடியுள்ளனர். யாழ் நகர் பகுதியில் வைத்து பட்டாசு கொளுத்தி தேங்காய் உடைத்து மோடியின் வெற்றியை கொண்டாடியுள்ளனர்.
தேர்தல் முடிவுகளை இட்டு இலங்கை வாழ் இந்துக்களாகிய நாம் இன்று இந்த வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே அவருக்கு ஆசி வேண்டியும் அவரை வாழ்த்தும் முகமாகவும் சிதறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த இடத்திலே வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏற்பாட்டினை இலங்கை சிவசேனை ஆகிய நாமும் உருத்திர சேனை ஆகிய நாங்களும் இணைந்து இந்த நிகழ்வினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் இன்று அதிகாரப்பூர்வமான தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னரே ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பொன்றை விடுவிக்க தயாராக உள்ளதான செய்திகள் இன்று மாலை முதல் கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் நிலவியிருந்த நிலையில் அனைத்துலக நாணய நிதியத்தின் ஏற்பாடுகளை குழப்பினால் நாடு மீண்டும் பொருளாதார பாதாளத்தில் வீழும் என ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான உரிமைய முழுமையான காணி உறுதிப்பத்திரம் வழங்கல் மற்றும் அரிசி மானியம் வழங்கும் நிகழ்வு கரவனெல்லவில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளின் பிரகாரம் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேணுவதற்கு பல பொருளாதார இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக கூறினார். இந்த இலக்குகளை மீறுவது நாட்டின் பொருளாதாரத்தை அழிவு பாதையில் இட்டுச் செல்லும் எனவும் தெரிவித்தார். அரசியல் லாபத்துக்காக மேடைகளில் வீணாக பேசிக் கொண்டிருக்காமல் நடைமுறையில் இருக்கும் கட்டமைப்புக்குள் மாத்திரம் பேசுவது எதிரணியின் பொறுப்பு எனவும் தெரிவித்தார். நாட்டிற்கான பொறுப்புகளை ஏற்காமல் சம்பிரதாய அரசியலில் ஈடுபட்டதால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் எதிர்க்கட்சியில் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி இந்த சவாலை அச்சமின்றி ஏற்றுக்கொண்டதால் அரசாங்கம் அதன் வெற்றிகரமான முடிவுகளை இன்று வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். எனவே நாட்டு நலனுக்காக அனைவரையும் ஒரே பாதையில் பயணிக்க அழைப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் சாதாரண அரசாங்கம் அல்ல என்றும் இந்த அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் அங்கம் வகிப்பதாகவும் கூறினார். இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை தீவிரமடைந்தமையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு நிரந்தர தீர்வு காணுமாறு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழையினால் 23 மாவட்டங்களின் 262 பிரதேச செயலக பிரிவுகளில் 33,422 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அந்த பிரதேசங்களில் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் 116 பாதுகாப்பு நிலையங்களில் 2,368 குடும்பங்களைச் சேர்ந்த 9,248 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 41 பேர் அனர்த்தங்களினால் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். வெள்ள அனர்த்தங்களை தடுப்பதற்கான நிரந்தர தீர்வுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் சுற்றுச்சூழல் அமைப்புகளினாலும் சில அரசியல்வாதிகளினாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரமித்த பண்டார தென்னகோன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் ட்ருவன்பல்லவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்புக்கு சென்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உலங்கு வானூர்தியில் சென்று வெள்ளம் மற்றும் அனர்த்த பகுதிகளை பார்வையிட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரீலங்கா படையினரை ஐக்கிய மக்கள் சக்தியினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். சடத்தன்னை வசந்த ஜாபா பண்டார ஜேசி அலபத்துவெல மற்றும் சுஜித் சஞ்சய் பிரேரா ஆகியோரே ரஷ்யாவிற்கு சென்று காயமடைந்த படையினரை நலம் விசாரித்துள்ளனர். உக்ரைன் ரஷ்ய போரில் ஸ்ரீலங்காவின் படையினரும் கூலிப்படையினராக இணைந்து போரிடுவது தொடர்பான விடயம் பேசுபொருளாகியுள்ள பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளனர். அந்த வகையில் மாஸ்கோவிலிருந்து 800 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள
SM கிரேம் ராணுவ மருத்துவ நிர்வாகத்தில் சிகிச்சை பெற்று வரும் படையினரிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நலம் விசாரித்துள்ளனர். இதன்போது 5 ஸ்ரீலங்கா படையினர் காணாமல் போயுள்ளனர் அல்லது பலியாகிவிட்டனர் என்பதுடன் சுமார் 70 பேர் தமது குடும்பத்தினருடனான தொடர்பை இழந்து விட்டமையும் தெரிய வந்துள்ளது. ரஷ்ய உக்ரைனிய முன்கள மோதல்களில் காயமடைந்த 10 ஸ்ரீலங்கா படையினர் தொடர்பான விடயத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கண்டறிந்துள்ளனர். யுத்த முகாம் அல்லது போர் வலய பகுதிகளில் இருப்பதாக நம்பப்படும் சுமார் 220 பேர் தொடர்பான விவரங்களை கண்டறிவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் முயற்சித்துள்ளனர். ஒப்பந்தத்தின்படி அறிவிக்கப்பட்ட ஊதியம் மற்றும் இழப்பீடு வழங்காமல் ரஷ்யாவுக்கு அழைத்து வரப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க தலையிடுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த படையினரின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை செயின்ட் பீட்டர்ஸ்பேர்க்கில் உள்ள ரஷ்ய துணை தூதுவரான ஜஹாரியன் வெக்ரமிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கையளித்துள்ளனர். இந்த இராணுவத்தினரின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு திரும்ப விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்கும் விடயம் நடைமுறை சாத்தியம் அற்ற ஒன்று என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்தார். பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மை காணப்படுவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை சொன்னதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விஷ பரீட்சை என்கின்ற ஒரு கருத்தை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் உடன்பாடு என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே ஒரு தளம்பல் நிலை அல்லது இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத சூழலை தான் இதை பார்க்கின்றது. ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுடைய இலக்கை தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்ற சூழலை தான் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் என்பது வீதாசாரத்துவத்தில் கூட எங்களுக்கு சாத்தியப்பாடில்லை என்பது வெட்ட வெளிச்சமான திட்ட தெளிவான உண்மை. ஆகவே இவர்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடில்லை, ஒருமித்த கருத்தில்லை, ஒரு கோட்டிலே அவர்கள் இல்லை என்பது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயங்களில் உள்ளவர்களுக்குள்ளேயே ஒரு சூழல் இருக்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது. ஆகவே இது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக பார்க்கின்றோம். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படும் பட்சத்தில் வடக்கு கிழக்கிற்கு வெளியே வாழும் தமிழ் மக்கள் அந்த வேட்பாளருக்கு ஆதரவளிக்க கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றமை தொடர்பாக ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். பொது வேட்பாளர் என்ற கோஷம் வடகிழக்கின் அரசியல் தளத்தில் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும். அங்கேதான் தமிழ் தாயகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் தேசிய இனத்தின் இருப்பு இருக்கிறது. அங்கேதான் சொல்லப்பட வேண்டும், முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு நான் ஆதரவளிக்க விரும்புகிறேன். ஆனால் வடகிழக்கு வெளியே பொது வேட்பாளர் கோஷம் எடுப்படாது. இது வேறொரு தளம். இங்கே தமிழ் மக்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிங்கள மக்கள் மத்தியிலே கலந்து இணைந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே பொது வேட்பாளர் கோஷத்தை முன்னெடுப்பதானது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். இதை நிதானத்துடன், பொறுப்புடன், அரசியல் உத்தியுடன் நான் கூறுவதாக நினைக்கிறேன். இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே வடகிழக்கிலே கூட பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் தமிழ் மக்களை நோக்கி அவர்கள் 2வது விருப்ப வாக்கை நாங்கள் முன்வைக்கும் வேட்பாளருக்கு வழங்குங்கள் என்ற கோஷத்தை நாங்கள் முன்வைப்போம். நான் முன்வைப்பேன் நிச்சயமாக. அதை பொது வேட்பாளர் கோஷத்தை முன்னெடுக்கும், பொது வேட்பாளர் முன்னிறுத்தும் தரப்பில் சொல்வதுதான் அந்த பொது வேட்பாளர் கோஷத்தை மனிதப்படுத்தி விடுமே தவிர நாங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே அத்தகைய முறையிலே முரண்பாடுகள் அல்லாத முறையிலே இணையபூர்வமாக நட்பு ரீதியாக இந்த பிரச்சனையை நான் கையாள வேண்டும் என்பதுதான் எனது பட்டறிவு எனக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் இங்கே உங்களுக்கு கூறுகிறேன். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தலை நடத்தாமல் பதவியை நீடிக்க அரசாங்கம் மறைமுகமாக செயற்பட்டு வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், அதே போல பாராளுமன்றத்தில் வெளியிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு கூட, தொழிற்சங்கத்துக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளுக்கு, மனித உரிமை அமைப்புகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கூறுவது,
அரசாங்கமுடைய ஒரு முயற்சி இருக்கிறது தேர்தலை தவணை போடுறதுக்கு. அதுக்கு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்க முடியாது. நாங்கள் அரசியல் ரீதியாக மாற்றங்கள் இருந்தாலும் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு வாக்குரிமையை பாதுகாக்கிறதுக்கு தேர்தல் வைக்க வேணும் என்று அந்த அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்றிணைந்து அதுக்கு போராட வேணும் என்று நான் எல்லா எதிர்க்கட்சிக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் அரசாங்கத்துடைய தெளிவாக விளங்குது, அடுத்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைய போகிறார்கள். ஜனாதிபதி தேர்தலிலும் அவர்கள் தோல்வி அடைய போகிறார்கள். அதனால் தேர்தலை வைக்காமல் அவர்களுக்கு போக முடியுமாண்டு ஒரு முயற்சியே அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொட்டிலே மாற்றத்துக்கும் புல்லையும் நோண்டுறதுக்கும் மிக கெட்டிக்காரன். அது ரெண்டையும் செய்வார். அவர் புல்லையும் நோண்டுவார், தொட்டிலே மாட்டுவார். இப்போ அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறது. ரங்கே பண்டாரையை போட்டு முன்னால் அவர் ஒன்றை சொல்லுறது, அதுக்கு பிறகு அவரே சொல்லுவார், இல்லை நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அந்த அந்த பணங்களை நான் ஒதுக்கி இருக்கிறேன்னு கூறினார். ஏனென்றால் ரங்கே பண்டார் அவர்கள் எந்த காரணத்தையும் கொண்டு ஜனாதிபதிக்கு தெரியாமல் இதை கூற முடியாது. ஜனாதிபதி அறிந்து கொண்டு தான் அவர் இதை சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாங்கள் கூறுறோம், அரசாங்கத்துடைய ஒரு முயற்சி இருக்கிறது தேர்தல் வைக்காம போய் 7 ஆண்டு ஒரு முயற்சியை செய்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு படிக்கு, எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் படிக்கு ஜனாதிபதி தேர்தலை எந்த காரணத்தையும் கொண்டு தவணை போட முடியாது. அந்த தேர்தலை அவர்கள் வைக்க வேணும். எனவே மக்களும் எதிர்க்கட்சிகளும் தொழில் சங்கங்களும் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு விருப்பமான சங்கங்கள் மனித உரிமை இயக்கங்கள் எல்லாரும் மிக தெளிவாக இந்த நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய 3 மாதம் எங்களுடைய நாட்டிலே மிக முக்கியமான ஒரு 3 மாதம். அதில் இந்த நாட்டுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு 3 மாதம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டை அழித்தவர்கள், இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை இல்லாமாக்கினவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய 3 மாதம்தான் இப்போது எங்கள் முன்னாலே இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு 3-4 மாதம் இருக்கிறது. எனவே அந்த 3-4 மாதத்திலே நாங்கள் எல்லாரும் அரசியல் ரீதியாக கவனத்தாக இருக்க வேணும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த வேணும். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையட்டி வீதியில் உள்ள பாரம்பரிய சத்திர நிலத்தை மீள கையளிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் குறித்த சத்திர நிலப்பகுதியில் கையகப்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டம் காங்கேசந்துறை தைட்டி வீதியில் உள்ள பாரம்பரிய சைவ சமய சத்திர நிலத்தை மீளத் தருமாறு 6 திருமுருகன் உட்பட்ட சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய பிரதி எனக்கும் தரப்பட்டது. அதனை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகம் காங்கேசந்துறை மயிலிட்டி வீதியில் அமைந்துள்ள தையிட்டி இறை மயிலிட்டி A234 இலக்க கிராம அலுவலர் பிரிவிலே காட்டுத்தனாக்கடை என்ற 105 பரப்பு காண் சைவ சமயத்தவர்களின் சரித்திர வரலாற்றை கொண்ட சித்தர்கள் வாழ்ந்த மடாலயம் அமைந்த நிலத்தை கையளித்து உதவுமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலத்தில் பல சித்தர்கள் சாதுக்கள் தவம் செய்தும் தர்ம வியாக்கியானங்கள் செய்தும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் மற்றும் நகுலேச்சரம் சிவன் கோயிலுக்கு வரும் யாத்திரிகர்கள் தங்கி சென்ற புனித நிலத்தில் கடந்த 30 ஆண்டு எவ்விதமான தர்ம காரியங்களும் செய்ய முடியாமல் போரின் அனர்த்தங்கள் காரணமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடம் அமைந்திருந்தது. இதனால் அந்த இடங்களில் எந்தவிதமான தர்ம காரியங்களும் நடைபெறவில்லை. தற்போது நிலத்தை மீள கையளித்து நட்பணியின் ஓர் அங்கமான இப்புனித சைவ சமய சத்திர நிலத்தை எமது அறக்கட்டளைக்கு கையளிக்குமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறார்கள். நாம் மீண்டும் இவ்விடத்திலே சிவனுக்குரிய வழிபாடுகளை ஆரம்பித்து எமது பாரம்பரிய புண்ணிய பணிகளை இவ்விடத்தில் தொடர்வதற்கு ஆவண செய்யுமாறு நன்றியோடு வேண்டுவதோடு காவண்ண திருவோண சுக்கிரவார சத்திரம் அறக்கட்டளையின் கடமைகளை தொடர்ந்து சிவபூமி அறக்கட்டளை குறித்த நிலத்தில் நிறைவேற்ற தங்களின் பூரண ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பிலே நேற்று முன்தினம் அந்த பகுதி 105 பரப்பு காணியிலே இராணுவத்தினரால் சில
கற்கள் பரவப்பட்டு வேலிகள் அமைக்கப்படுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சிவபூமி அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் அந்த மக்களும் என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டை தயவு செய்து நான் உங்களுக்கு சமர்ப்பித்து அவர்களால் தரப்பட்ட கடிதத்தையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இலங்கையில் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஸ்ரீலங்கா அரசாங்கம் கல்விசாரா ஊழியர்களை புறக்கணிக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்துவிட்டு இந்த ஊழியர்களை புறக்கணிக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்யாவிட்டால் அவர்கள் கற்பித்தலை நிறுத்தினால் அது பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பயந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான சம்பள உயர்வுகளை செய்துவிட்டு இந்த பல்கலைக்கழகங்களினுடைய வளர்ச்சிக்காக அதனுடைய நலன்களுக்காக மிக நீண்ட காலமாக அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற அந்த ஊழியர்களுடைய கோரிக்கைகள் கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உடனடியாக இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை விட்டு சமூகத்தினுடைய நாட்டினுடைய உயர்வுக்காக மாணவர்களை உருவாக்குகின்ற அல்லது எதிர்கால தொழில்துறைகளுக்கு தகுதியானவர்களை உருவாக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுடைய சம்பள உயர்வு கோரிக்கை நியாயமான முறையிலே பரிசீலிக்கப்பட வேண்டும். இன்று வரையில் அவர்களுடைய தொழிற்சங்கங்களை கூட முறையான விதமாக சந்தித்து அவர்களுக்கான அந்த வாக்குறுதி அவர்களுடைய பிரச்சனைகள் கூட கேட்டறியப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் அந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் மட்டத்திலே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு பொறுப்பற்ற தரமாக இந்த செயல்பாடுகளை கைவிட்டு உடனடியாக கல்வி அமைச்சும் அரசாங்கமும் இந்த பல்கலைக்கழக ஊழியர்களை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்கி அவர்களுடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு சஜித் பிரேமதாசவின் நிலை குறித்து ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் பிரகாரம் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவிடம் ஆணைக்குழு எழுத்து மூலம் கோரியுள்ளது. இதில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சஜித் பிரேமதாசவினால் சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பேரணியின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர் கட்சியின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டுள்ளார். இந்த பேரணிக்காக அனுரகுமார் திசாநாயக்க சென்றிருந்த போது அவரை நிழற்படம் எடுத்தமை தொடர்பாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குருநாகலில் பேரணியில் பங்கேற்பதற்காக சென்ற அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கேள்விகளை தொடுத்துள்ளனர். இதன்போது அங்கிருந்த ஆதரவாளர்களால் காவல்துறை உத்தியோகத்தர் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற காவல்துறை உத்தியோகத்தர் மகுழுந்தில் ஏறி அங்கிருந்து வெளியேறியுள்ளார். எனினும் அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேள்விகளை எழுப்பிய நபர் காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் என தெரியாமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். நுவர்லியா, வனராஜா, மணிக்கபத்தை மற்றும் வனராஜா வோர்லி ஆகிய தோட்ட பகுதிகளில் உள்ள தொழிலாளர்கள் சம்பள உயர்வு தொடர்பாக நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்று பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். துளசி செல்வி சேர்ந்து காலையில் பேசணும். உங்களுக்கு தெரியும், இது ஒரு முக்கியமான நிகழ்வு. எல்லா தொழிற்சங்க தலைவரும் இல்ல கூட்டு ஒப்பந்தத்துக்கு வெளியே வாங்க. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
வவுனியா நெடுங்கணி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த காவல்துறையினரின் வாகனம் ஒன்று வீட்டுடன் மோதி இன்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. முல்லைத்தீவு புளியங்குளம் பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த புளியங்குளம் காவல் நிலையத்துக்கு சொந்தமான வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள வீட்டுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வீட்டில் தனியார் வகுப்புகளுக்கு வந்த 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இந்த விபத்தில் இருந்து தப்பியுள்ளனர். வாகனத்தை புளியங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியே செலுத்தி வந்ததாகவும் அவரும் ஏனையோரும் அதுபோதையில் இருந்ததாகவும் வீட்டு உரிமையாளர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜெனிவாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பெருந்தோட்ட சமூகத்தின் 200வது வருடத்தின் முதல் நினைவு முத்திரையை ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலகவுக்கு வழங்கி வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா தொழிலமைச்சின் செயலாளரும் இதன் போது உடன் இருந்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மே 30ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதியை சுற்றாடல் வாரமாக அறிவித்துள்ள அரசாங்கம் நாட்டின் பல பாகங்களிலும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று காலை பயன்தரும் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட கருவன்கேணி கிராமத்துக்கு புலம்பெயர் சமூகத்தின் நிதி உதவியில் முன்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு அதனை கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது. கருவங்கேணியில் அமைக்கப்பட்ட மெதடிஸ் பாலர் பாடசாலைக்கான கட்டிட திறப்பு விழா மற்றும் பாடசாலையை கிராம மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் இன்றைய தினம் இடம்பெற்றது. பாலர் பாடசாலை கட்டிடத்துக்காக சுமார் 18,50,000 ரூபாய் பெறுமதியான நிதி உதவிகளை புலம்பெயர் சமூகத்தினர் வழங்கியிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொதுத் தேர்தலில் கணிப்புகள் எதிர்வு கூறிய பெருவெற்றியில் பாஜகவுக்கு அடி. எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகம் முன்னேறிய காங்கிரஸ் கூட்டணி. தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி. அண்ணாமலை, தமிழிசை உட்பட பாஜகவின் சகல வேட்பாளர்களும் தோல்வி. இந்திய தேர்தல் முடிவுக்கு பின்னர் முக்கிய அறிவிப்புக்கு தயாராகும் ரணில். அரசு தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தீவிரம். வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க கூடாது. மனோ கணேசன் அதிரடி கருத்து. இலங்கையில் காலநிலை சீர்கேட்டுக்கு இதுவரை 26 பேர் பலி. பல இடங்களிலும் இன்னும் தணிவுக்கு வராத வெள்ள நிலவரம். மேற்குலக ஆயுதங்களால் அளிக்கப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தொகுதி. உக்ரைனுக்கு பயிற்சி வழங்கும் பிரெஞ்சு ராணுவம் தாக்கப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.